இப்போ நீங்க பார்க்க போறது பிரின்சிபலுக்கும் டீச்சருக்குமான ஒரு கான்வர்சேஷன். 3rd ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற ரவியோட ப்ராக்ரஸ் பத்தி பேசுறாங்க. இந்த கான்வர்சேஷன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் என்ன கேட்குறாங்க, அதுக்கு டீச்சர் என்ன பதில் சொல்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங் நிர்மலா. குட் மார்னிங் மேம். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்க ரவியோட ப்ராக்ரஸ் பத்தி பேசணும். என்னன்னு சொல்ல முடியுமா? I need to know about Ravi's progress in class 3. Could you tell me? கண்டிப்பா மேம். ரவி ப்ராக்ரஸ் காட்டுறான், ஆனால் சில ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறான். Certainly மேம், ரவி இஸ் மேக்கிங் ப்ராக்ரஸ், பட் he faces some problems. ஓ, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கா இல்லை குறிப்பிட்ட சில ஆக்டிவிட்டீஸில் மட்டும் இருக்கா? I see. Are these problems widespread or do they seem to be only in specific activities? எல்லாத்துலேயும் இல்லை மேம். ரீடிங்கில் தான் மெயினாக இருக்குது, அதுலேயும் குறிப்பாக ஃபோனிக்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸில். அதனால் நான் சில அடிஷ்னல் எக்ஸசைசஸ் கொடுக்குறேன். இட்ஸ் நாட் வைட் ஸ்ப்ரெட் மேம், பட் மெயின்லி வித் ரீடிங். ஹி ஸ்ட்ரகிள்ஸ் வித் ஃபோனிக்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ். ஸோ ஐ ஆம் இம்ப்ளிமெண்டிங் அடிஷ்னல் எக்ஸசைசஸ் டு அட்ரஸ் திஸ். நல்லது. ஸ்டடீஸ் இல்லாமல் கிளாஸில் அவனோட பிஹேவியர் எப்படி இருக்குது? குட். பியாண்ட் அகடமிக்ஸ், ஹவு இஸ் இ பிஹேவிங் இன் த கிளாஸ் ரூம்? பொதுவாக அவனோட பிஹேவியர் நல்லா தான் மேம் இருக்குது. இருந்தாலும் சில நேரத்தில் அவன் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடுறான். அதனால் நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக அவனை ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்கிறேன். ஜென்ரலி ஹிஸ் பிஹேவியர் இஸ் குட். ஹவெவர், தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் ஹீ கெட்ஸ் அ பிட் டிஸ்ட்ராக்டட். ஐ எம் இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஹெல்ப் ஹிம் ஸ்டே ஃபோக்கஸ்ட். நல்லது. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குட். டு யூ பிலீவ் தேர் ஆர் எனிதிங் எல்ஸ் அஃபெக்டிங் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ்? இருக்கலாம் மேம். அதை பற்றி தெரிஞ்சுக்க அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கேன். இட்ஸ் பாசிபிள். ஐ ஹாவ் பிளான் டு டாக் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் தேர் ஆர் எனி இஷ்யூஸ் அட் ஹோம் தட் மைட் பி அஃபெக்டிங் ஹிம். நீங்கள் அவங்க கிட்ட பேசுறது நல்லது. பேசிட்டு ஏதாவது இருக்கான்னு அப்டேட் பண்ணுங்க. தட்ஸ் அ குட் ஒன். கீப் மீ அப்டேட்டட் ஆன் யுவர் கான்வர்சேஷன் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக மேம். வேறு ஏதாவது இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஷுர் மேம். இஃப் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ் ஐ வில் அப்டேட் யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.